உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ முட்டை பொரியல் எப்படி சிம்பிளான மெத்தடில் செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நறுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வைங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. வாழைப்பூ வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த இதில் நம்ம கடாயை வச்சுட்டு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி முடித்த அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த வாழைப்பூவை எடுத்து இந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வாழைப்பூ நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி நல்ல ஒரு பொன்னிறமாக வந்த அப்புறமா தேவையான அளவு, அதாவது ஒரு ஸ்பூன், நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகுத்தூள் ரொம்ப பெஸ்ட்டு. அதை ஆட் பண்ண அப்புறமா நல்ல ஒரு பதநிலை, அதாவது எப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதை நல்லா கலக்கிட்டே இருங்க. அது ஒரு ப்ரௌனிஷாக மாறும். அந்த வாழைப்பூ நல்ல ஒரு ப்ரௌனிஷாக மாறும். அது வரைக்கும் நீங்கள் அதை நல்லா கலக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கலக்கிட்டே இருங்க. வாழைப்பூ நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு மெடிசின் தான். நேச்சுரலாகவே நம்ம அந்த மெடிசின் நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு நல்ல ஒரு தரமான உணவுன்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் எக்கு தேவைன்றவங்க எக்கு சேர்த்துக்கலாம். எக்கு வேண்டாம், எனக்கு எக்கு பிடிக்காதுன்றவங்க, சில பேருக்கு வாழைப்பூவோட எக்கு சேர்த்து சாப்பிட பிடிக்காது. சில பேருக்கு இந்த வாழைப்பூ சேர்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வாழைப்பூவோட எக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நேச்சுரலாக நம்ம வாழைப்பூ மட்டுமே எடுத்துக்க சொல்லவே அதோட சத்துக்கள் நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒன்று. உங்களுக்கு ஹெல்த்தி வைஸாக வேணும்னா வெறும் வாழைப்பூ மட்டும் நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இல்லை டேஸ்ட்டும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்ல நீங்கள் முட்டை போட்டு ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் அந்த வாழைப்பூவோட ஜெல் ஆகிட்டு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை எந்த அளவுக்கு நீங்கள் அதை கிளறிட்டே இருக்கிறீங்களோ அந்த எக்கு அந்த வாழைப்பூவோட நல்ல ஒரு மெர்ஜ் ஆகிட்டு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு. எப்படின்னா அந்த பொரியல் கன்சிஸ்டன்சின்னு இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த பதத்துக்கு நீங்கள் அதை கிளறிட்டே இருக்கணும். அப்படி கிளறி முடித்த அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு பொன்னிறமாக இருக்கும். அதாவது அந்த எக் இருக்கிற இதுவே தெரியாது, பார்க்குறதுக்கு வாழைப்பூ மாதிரி தான் இருக்கும். அந்த பூவோட பதத்திலே தான் அந்த எக்கும் இருக்கும். அதை நீங்கள் கலக்கிட்டே இருக்க சொல்ல அது உங்களுக்கே ஒரு ஃபீல் கொடுக்கும். அது பார்க்க சொல்லவே தெரியும், நல்ல ஒரு ப்ரௌனிஷாக மாறிடும். இப்போவே பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அந்த ஒயிட்டெல்லாம் போயிட்டு ஃபுல்லாகவே அந்த பொடிசாக அந்த வாழைப்பூவோட மெர்ஜ் ஆகிட்டு தனித்தனியாக வந்துடும். அது இது ஒரு சிம்பிளான மெத்தடு தான். இதுக்கு நம்ம அதிகமாக எதுவுமே செலவு பண்ணியிருக்க மாட்டோம். சிம்பிளான முறையில் ஹெல்த்தியாக எப்படி நம்ம சமையல் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மெத்தடுக்காக தான் இதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் நேச்சுரல் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம். இது ஸ்டார்டிங்ன்றதுனால நம்ம சமையல் முறைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இனி வர காலத்தில் வந்து இன்னும் நிறைய குவாலிட்டியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். உங்களோட ஆதரவு எங்கள் சேனலுக்கும் கொடுங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.